கொஞ்சம் மாதிரி சேஃப்டியில் இருக்கும். குளிருக்கு ஒன்று. ஹலோ குட் மார்னிங். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுது. ஸோ ஊட்டியில் இருக்கோம். ஊட்டிலேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் தங்குற இடத்துலேருந்து. இப்போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் போயிட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஊட்டி இப்போ கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே க்ரௌட் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்றது தெரில. நல்லாயிருக்கு ஊட்டி. ஸோ நான் ஏற்காடு, ஏலகிரி இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்லாம் போனதுக்கு கம்பேர் பண்ணால் ஊட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அந்த லுக் வைஸு கொஞ்சம் அப்படியே இடமும் கொஞ்சம் நிறைய இதுவாகவும் இருக்கிறதுனால ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்கவே ஊட்டி. சாப்பிட்ற இடம் ஸோ அதுதான் ஓரளவுக்கு பட்ஜெட்டாக பார்க்கணும் எங்கேன்ட்டுன்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம் தான் இப்போ தேடிட்டு இருக்கோம். எங்கே போய் இப்போ போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு தெரில ஆக்சுவலி கரெக்டாக. ஏன்னா இங்கே எங்கே எல்லாம் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு அளவுக்கு ஐடியா கிடையாது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ரேட்டு எல்லாமே அதிகமாக தான் இருக்குது டூர் ஸ்பாட் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து தொட்டப்பட்டா வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரோ 6 கிலோமீட்டரோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குது. ஹில்ஸ் ரோடு அப்படின்றதுனால கொஞ்சம் ஏறுறதுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நான் அங்கங்கே எப்படி வந்து இது மேட்ச் பண்ணி ஓட்டுறதுனே தெரியல. ஒரு சைடு பெண்டு, ஸ்லோப்பு, ஒரு பக்கம் வந்து டிவைடர் கிடையாமல் இருக்கா இல்லாமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலி. அப்புறமா இங்கே வந்து இன்னொரு ஏதோ ஒரு ரூல் ஒன்று இருக்குது போல இருக்குது. ஊட்டியில் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டே ஆகணும் போல இருக்குது. நாங்கள் வண்டி எடுக்கும்போதே சொன்னாங்க ஹெல்மெட் போட்டு தான் வண்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே ஊட்டியில் எந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நாங்களும் நிறைய பேர் பார்க்க முடியல ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்க. ஃபுட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு கடையில் சாப்பிட்ற ஃபுட் ரேட்லாம் ஆல்ரெடி தெரியும். அதை அங்கே கம்பேர் பண்ணால் அதே தான் கிடைக்குது. பட் ஆனால் அந்த ரேட்டு அதிகம், குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மலை ரொம்ப பெருசாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே அடுக்கடுக்காக மலை மேலே அப்படியே வீடு கட்டி வச்சுருக்காங்க. நல்ல கிளைமேட்டு. மணி அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 12 o'clock சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 or 11:45. ஆனால் வந்து இப்போவே வந்து அது சில்னஸ் அப்படியே தான் இருக்குது. வெயில் ப்ளஸ் வந்து இந்த குளிரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் இதமாக இருக்குது உடம்புக்கு. சரி, நைட்டெல்லாம் சரியான குளிர், ஏற முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகியாக இருந்துச்சு. எந்த பக்கம் போகிறோன்னு தெரில. ஏன்னா குன்னூர் டு அந்த ஊட்டி வர ரூட்டில் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அங்கே பெருசாக எந்த ஒரு லைட்ஸுமே இல்லை. காலையில் சுற்றுறதே பெட்டர் இந்த இடத்துலலாம். ஒரு ஈவினிங் ஆனால் தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணி உக்காந்துடணும். அப்படியே எல்லா ரோடுமே அப்படியே ஸ்டாண்டிங் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஏறுது. ஸோ இங்கே காரெல்லாம் ஓட்டணுன்னா கொஞ்சம் தெரிஞ்சுதான் ஓட்டணும்னு நினைக்கிறேன்.
எல்லா ஸ்லோப் எல்லாமே கொஞ்சம் ஏறுறதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அவங்க ஆல்ரெடி பழகினதுனால. நமக்கு கொஞ்சம் புதுசாக ஓட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கும் இறங்குறது பார்க்கல இன்னும். ஆனால் ஏற்காடு ஏலகிரியில் எடுத்தது மாதிரி கிடையாது. ஆக்சுவலி ஏற்காடு ஏலகிரி கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஊட்டி தான் ரொம்பவே கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஊட்டி ரோட்ஸ் தான், அந்த ரோட்ஸு எனக்கு ஒரு இதை விட இருக்கும் இன்னும் டஃப்பான ரோட்ஸு. ஸோ நான் இன்னும் பார்க்கல. இந்த ரோடு தான் வந்து ரொம்பவே கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ தொட்டபெட்டாக்கு போகிற வழி இதுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 3லேருந்து 4 கிலோமீட்டர். வியூஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி ஊட்டியில் இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து வரிக்கி கிடைக்கும், அப்புறமா சாக்லேட்டு, ஹாட் சாக்லேட் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, ஆனால் காஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஸ்லோப்ஸ்லாம் தான் கொஞ்சம் பார்த்து ஏறணும். ஏற கொஞ்சம் சில்லுன்னு ஆகுது ஆக்சுவலி. இது ஃபுல்லாக ஆக்சுவலி எஸ்டேட் நினைக்கிறேன். ஃப்ரெஷ் டீ, டீ எஸ்டேட்டு. ஃபுல்லாக குளிர்து இப்போ தான். மரம் ஃபுல்லாக அடர்த்தியாக வருதா இங்கே. ஸோ ரொம்பவே கோல்டு அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகுது. ஸோ சரியான வியூஸ் எல்லாமே. ஆக்சுவலி மலையில் அப்படியே குடஞ்சி தானே இந்த ரோட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த காலம் ஆக்சுவலி மழை காலம் வரும்போது நிலச்சரிவு இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இங்கே இருக்கார். அவர் ஆக்சுவலி சொல்லுவார், இந்த இடத்துல வந்து நிலச்சரிவு கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும், இந்த மழை டைம்லலாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும், ரோடு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இது இருக்கிறத விட அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். கொத்தகிரி தொட்டபெட்டா 3 கிலோமீட்டர் கீழே போகணுமா? உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி வாங்குறாங்க நினைக்கிறேன். பார்க்கிங் என்னன்னு தெரியல, கரெக்டாக ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி வாங்குறாங்க.